வேண்டியோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து தந்து இன்றைய சம்வத்சர உற்சவத்தில் சுயம்புவாக பிரத்யட்சமான நமது தாயார் பரஞ்சோதி நாகாலம்மன் அம்பாள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சர்ப்ப வடிவமா இருக்காங்க. அம்பாளுடைய சர்ப்ப வடிவம் எல்லாருக்கும் தோன்றி எஜமானன், இந்த வீட்டு எஜமானனாகப்பட்டவர் சுதாகர் அவருடைய குலதெய்வமாகப்பட்ட இவர். இங்க சர்ப்பம் கண்ணுக்கே தெரியாது. அது சர்ப்பம் பிரத்யட்சமா இங்க நடமாடிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பூர்வீகம் ஆகப்பட்ட பிரத்யட்சமாக வணங்கக்கூடிய தெய்வங்கள். இந்த அம்பாளை தான் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். இந்த அம்பாள்லாம் அந்த காலத்து வந்தது ஸ்வயம்புலிங்கமா அம்பாள் உற்பத்தி ஆயிருக்காங்க. அதனால இந்த ஒரு வேப்ப மரம், அந்த அரச மரத்து நடுவுல அம்பாள் சுயம்புவா குடும்ப தெய்வமாகப்பட்ட இந்த ஊரையே காக்கக்கூடிய திருவள்ளூர்ல வீரராகவர் எப்படியோ அதே மாதிரி அதுலேருந்து தொடர்ந்து வீரராகவர் சந்நிதியிலேருந்து வேற வந்தேன்னாக்கா ஒரு 10 கிலோமீட்டர்ல வள்ளியூர் இருக்கு. இது மகா பேரும் புகழும் வாழ்ந்த ஊர். அதே மாதிரி இருக்கக்கூடிய வள்ளியூர்னாவ சுக்கிர பகவான் பூஜித்து அம்பாளை சுக்கிர பகவான் பூஜை பண்ணி தான் சித்தியாகி தனக்கு உண்டான பாபங்கள்லாம் போக்கிண்டு இந்த ஊருக்கு ஏன் வள்ளியூர்னா சுக்கிர பகவானே இங்க பூஜை பண்ண ஸ்தலம் இது அம்பாளை. அதனால வள்ளியூர் பேர் வந்தது. யார் யாரை உன்னை வணங்குறாளோ பண்றாளோ அவளுக்கு உண்டான செல்வத்தை வாரி பொங்கி பொழிய மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு. இந்த வாக்கு ஆகப்பட்டது இந்த இடத்துல வள்ளியூர்ல மட்டும்தான் சிறப்பு. ஒரு கிரகங்கள் வணங்கி வழிபட்டதுனாலதான் அந்தந்த கோவில் பிரசித்தமாகிறது. அதே மாதிரி சுக்கிர பகவான் இங்க பூஜை பண்ணி வணங்கி இந்த கோவிலை பிரசித்தமாகினது தான் சுயம்புவா தன்னுடைய பாபங்கள் அனைத்தும் தீர்ந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி அவர் சுயமாக தபஸ் பண்ணின இடம்தான் இந்த வள்ளியூர். இந்த நாகாலம்மன் கிட்ட தான் தபஸ் பண்ணினார். இந்த அரச மரங்கள்லாம் இருந்தது, அந்த இடத்துல தபஸ் பண்ணி வந்தது தான் இந்த கோவில். அதனால இங்க வரவாக்கு கால சர்ப்ப தோஷம் பார்த்தீங்கன்னாக்க கால சர்ப்ப தோஷம் சொல்லுவா எல்லாருக்கும். அந்த கால சர்ப்ப தோஷம் பிதிரு சாபம், எங்க பார்த்தா கன்னியா சாபம் அப்படின்னு சொல்லுவா. ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லுவா செவ்வா தோஷம். இது மாதிரி தோஷங்கள் அனைத்தும் விலகி இந்த கால சர்ப்ப தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ, சர்ப்பதோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த கோவிலை வணங்கி அம்பாளை தாயார் வணங்கிட்டு போனா அந்த சர்ப்ப தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாருது. காளஹஸ்தியில சொல்ற மாதிரி காளஹஸ்தியோட வீரியம் அப்படின்னு சொல்ல போனா அந்த நாகாலம்மன் தான். இங்க பிரத்யட்சமா நாகமே தெய்வமா இருக்கு. இங்க சுவாமிக்கு ரூபமே கிடையாது. நாங்க ரூபமாக இருக்கிறதுக்காக இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்றோம். நீ உள்ள வரலாம். அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்றோம். அதனால இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்பாளை யார் யார் பூஜிக்கின்றாலோ, யார் யார் வணங்குகின்றாலோ, வேண்டியாருக்கு வேண்டிய வரங்களை வாரி தரக்கூடிய தாயாராக வச்சுட்டு அம்பாள் சுயம்புவா இருக்கிறதுனால, இங்க சர்ப்பமா இருக்கிறதுனால நாங்க இந்த சர்ப்ப தேவியை நாங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமான வருஷம். கிட்டத்தட்ட ஒரு சொல்ல போனா பல யுகங்கள் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தேன்னா இப்பதான் சம்வத்சரமா கிட்டத்தட்ட பார்த்தேன்னா இப்ப கும்பாபிஷேகம் இப்ப எல்லாம் கண்ணில் தோண்டி அம்பாள் பிரத்யட்சமாயி நான் மட்டும் இந்த இதுல இருக்கேனேடா, என்னை மட்டும் சுகமா வச்சுக்கிறேடா சொல்லி அவ கனவுல தோண்டின உடனே அம்பாள் அவருக்கு சொப்னத்துல சொன்ன உடனே அம்பாளுக்கு இந்த பிரத்யட்சமாயி இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி மகா வைபவமா நடந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல அவ மூதாதியர் அப்படி சொல்ல போனேன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இது. இந்த கோவில்ல யார் யார் வணங்குறா வேண்டுறாளோ அவளுக்கு வேண்டிய வரங்களை வாரி தரக்கூடிய தாயாராக இன்றைய தினம் சம்வத்சர உற்சவம் நடக்கின்றது. இந்த கோயிலை ஆச்சாரியனா இப்போ பூஜை பண்றவர் நம்மளுடைய சிவாச்சாரியர் விக்னேஷ். இந்த குழந்தை தான் இந்த கோயில் பூஜை பண்ணிட்டு பிரசித்தம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கா அந்த குழந்தை. இதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நித்தியபடி அனுஷ்டானங்கள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் நல்லபடியா எந்த வித குறையுமே நித்திய பூஜை நடந்தாவே ஒரு குழந்தை மட்டும் பெத்துட்டா மட்டும் போறாது. அந்த குழந்தைக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நித்தியபடி கார்த்தால எழுந்து பிராதசிரவணம் சொல்லிட்டு பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணி பூஜையை பண்ணி ஆராதனையை பண்ணி இது கூட நித்தியபடி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அன்னைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து 4 மணி பொழுது ஒண்ணுமா குழந்தைய வளர்க்குற மாதிரி குழந்தைய இந்த குழந்தை பண்ணிட்டு இருக்க. அதனால
இந்த செல்வங்கள் அனைத்தும் வந்து எல்லா பாக்கியங்களும் இந்த நகர மக்களுக்கு, வள்ளியூர் நகர மக்களுக்கு மட்டுமல்லாது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த வள்ளியூருடைய ஸ்ரீ நாகாலம்மனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைத்து எல்லோரும் மேலும் மேலும் பொங்கி பொழிஞ்சென்று அனைத்து செல்வங்களும் பெற்று எல்லா விதமான கிரக தோஷங்கள், நவகிரகத்தோடைய தோஷங்கள் சொல்லுவா. இப்ப வரக்கூடிய மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரு பயிற்சி வருது. குரு பகவான் அப்படின்னா உச்சத்துல வரார், குரு பயிற்சியாகப்பட்ட கடகத்துக்கு வரார். அதே மாதிரி எந்தெந்த கிரகச்சாரங்கள், எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய தோஷங்கள், ஏற நாட்டு சனி சொல்ற, பொங்கு சனி மங்கு சனி சொல்றாளோ இல்லையா, அந்த சனியோட தோஷங்கள், ராகு கேது தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் அனைத்தும் தீர ஒரே ஒரு வழி, நாகாலம்மனை வந்து யார் இங்க வந்து வள்ளியூர்ல வந்து தரிசனம் பண்ணி அம்பாளை வேண்டிக்கிறாளோ, வேண்டியதை வேண்டியபடி அல்லாது அதுக்கு மேல் பக்தனால் என்ன கேட்க முடியும்? ஏமா இதுதான் நம்ம செல்வத்தை கொடு, தனத்தை கொடு, தானியத்தை கூட கேட்போம். அதுக்கு மேல புதுசா இன்னொன்னு சொல்றாளே, வியாதின்னு சொல்றாள, அதெல்லாம் நம்ம கிட்ட அண்டாமல் எதுவுமே நம்ம கிட்ட பீனிகள் கொஞ்சம் நன்னா இருந்துட்டாலே வந்து கல்லடி போட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா. கொஞ்சம் நன்னா வந்துட்டாவே அப்படி இருந்த ஆழ்ந்துட்டானேன்னு சொல்றான். அந்த திருஷ்டிகள் அனைத்தும் போக்கி எல்லாம் வல்ல தாயாரின் பரிபூர்ண பேரருளை ஆகப்பட்டது இந்த வள்ளியூர்ல வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அம்பாளின் பேரருளை பெற்று இந்த சம்வத்சர உற்சவம் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருப்பதால் இந்த நகழ்வார் மக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இப்பொழுது கோபூஜையுடன் இந்த சம்வத்சர உற்சவம் தொடங்க இருக்கின்றது. எல்லோரும் எல்லாம் வல்ல பரஞ்சோதி நாகாலம்மனின் பரிபூர்ண பேரருளை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அழியா செல்வமும் பெற்று என்றும் இளமையுடன், வியாதி எதுவுமே இல்லாமல், வியாதிவக்கு இல்லாமல் என்றும் இளமையுடன் கௌரவத்துடன் சகல சௌபாகியத்துடன் வீட்டில் குடும்பத்துல சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும் எல்லாரும் அந்யோன்யமா இருந்து எல்லாம் வல்ல பரஞ்சோதி நாகாலம்மனின் பேரொருளை பெற்று இங்க வரக்கூடிய கன்னியா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலே சொல்லுவாங்க, உடனே கல்யாணம் ஆகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவா சொல்றோம், குழந்தை பாக்கியம் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போனாலே அவ வந்து ஒரு வாரத்தை ஒரு அடுத்த தூரம் குளிக்க மாட்டான். அப்படியாப்பட்ட பேரொருள் பற்ற அந்த அம்பாள். அதனால இந்த அம்மனின் பேரொருளை பெற்று எல்லாம் வல்ல பரஞ்சோதி நாகாலம்மனின் சம்வத்சர உற்சவத்தில் கண்டுகளித்து எல்லோரும் அம்மனின் பேரொருளை பெற்று எல்லா பாக்கியங்களும் பெறுமாறு அன்புடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.